எல்லாம் மொத்தம் இந்த கிராமத்திலே நல்ல வீடுகள் 75% மட்டையுமாத்தான் இருக்கிறது. இந்த பக்கத்திலே இருக்கிற இந்த கொட்டியில் தான் இது எங்களுடைய நான் மனவருத்தப்படவில்லை. ஏனென்றால் எல்லாருக்கும் கட்டாயம் கொடுக்கவும் நான் இது எல்லோருமாக இங்கே இருக்கின்ற எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து என்னுடைய மக்களுக்கு உரையாற்றும்படி அன்புடன் அழைக்கின்றோம். கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கௌரவ செல்வராஜா செய்வீர்கள். எங்கள் வேட்பாளர்கள் சார்பாகவும் நீங்கள் துணிகரமான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கோரியம் நடந்தது. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் ஒரு பொம்பளை கொண்டு விட்டான். கொண்டு வந்து 2 நாள் புடி விட்டுட்டாங்க. அவன் புடி விடாட்டி கூட என்ன எழுதிப்பான், இந்த ராணுவம் கொண்டிருக்கி அரசாங்கம் கொண்டிருக்க நம்பிடும். அதுக்கு மூல காரணமாக இருக்கவங்க தங்க. ஆகவே இது போன்ற உண்மையிலே தாண்டு கொண்டிருக்க கப்பல் அவங்க அதுல நாம சவாரி செய்யணும் நினைச்சோம்னா நாமளும் தாண்டுவோம். அதான் நாம சொல்லக்கூடியது. இன்னைக்கு டிஎம்டி என்ற கட்சி உடைஞ்சிருக்கு. அதுக்குள்ள இருக்காங்க ஒற்றுமை புரிந்துணர்வு களவுகள் ஊழல்கள் என்றெல்லாம் அது பேசாங்க. இன்னைக்கு ஒரு முதலமைச்சருக்கு கேட்டால் நீங்க போட்ட பிச்சா, அதாவது அம்பார மக்கள் போட்ட பிச்சை தான் பிள்ளையார் என்றாலும் முதலமைச்சராக இருக்க. இந்த 3 வேட்பாளர்கள் நீங்க போராட்டி முதலமைச்சர் இல்லை. ஆகவே அந்த தமிழர் கம்பீரத்தை காப்பாற்றினா இந்த மாவட்டம். இன்னைக்கு மாநகர அதிகாரத்தை வச்சு உள்ளநாள் இன்னைக்கு முதலமைச்சராக இருந்திருந்தால் இன்னைக்கு பாரி அபிவிருத்தியில செய்திருக்கலாம். நீங்க அத்தனை அபிவிருத்தி செய்யக்கூடிய அதிகாரம் மாநகர இருக்கு. ஆனா ஒண்ணும் இல்லை. அந்த அளவுக்கு தான் அவங்களோட அதிகாரம் பயன்படுத்த தெரியாது. ஆகவே துடிப்புள்ள இளைஞர்கள், அறிவுள்ளவர்கள், சேவையாளர்கள் அமர்ப்போம். மற்ற டிஎன்ஏ மட்டக்களப்பில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினராக இதுவரை முடிவெடுக்கலாம். இவங்களை கேட்காமலே அந்த கட்சி முடிவெடுத்துக் கொண்டு போகும். ஏன்னா அந்த கட்சியில யாழ்ப்பாண தலைமைக்குள்ள ஒண்ணுமே செய்யலாம். ஆனா எங்க இணையப்படணும்னு நினைச்சு விட்டாங்க. இவங்களுக்கு அந்த கட்சி அதே நினைச்சு நினைக்க கூடாது. இவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை கேட்கறதுக்கு. அங்க சித்தாந்தம் வரணும்னு கூட நினைச்சு விட்டாங்க. ஆகவே அது போன்ற அந்த தலைமைகளுக்கு இருந்து நாங்க பட்ட துன்பம் போதும். கடந்த காலத்துல இதான் நடந்தது. ஒண்ணுமே வரல. அன்னைக்கு ராஜதுரை ஏன் பிடிக்கவர் மட்டக்களப்பில் அவரோட தலைமை ஆக்கின பொருட்கிறார். அதே வரைக்கும் கவர்மெண்ட் வந்தது. இது போல் சென்றுதான் திரும்ப இன்னும் போய் நாங்க வைத்து அடிமையாக தீர்வு பண்ணிடுறோம்.